வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை 4வது பாசுரம். மழையே வா உலகில் பெய்திடாய் என்று ஆண்டாள் ஆச்சியார் மார்கழி மாதத்திலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியில் புக்க முகர்ந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழிய தோளுடைய பற்பநாபன் கையில், ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து, தாழாத சாங்கம் உதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். கைகரவேல் மறைத்து கொள்ளாதே, ஆர்த்துனா சபித்து, பாழியாம் தோல்னா விசாலமான அழகிய தோல், ஆழினா சக்கரம், வலம்புரினா சங்கு. மார்கழி நோன்பு நோக்கும் காலத்தை முதல் பாட்டில் சொல்லி, நோன்பு செய்யும் முறைகளை 2ஆம் பாசுரத்திலே கூறி, அதன் பயனாக மழை பெய்யும் என்பதை 3ஆம் பாசுரத்திலே கூறிய ஆண்டாள், அந்த மழை எப்படி பொழிய வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே 4வது பாசுரத்திலே ஆண்டாள் கூறுகிறார். மழை வேண்டும் என்று ஆண்டாள் கூற, மழை கடவுள் வருணன் கைகாட்டி, அம்மா நான் எப்படி பொய்ய வேண்டும் என்று கேட்க, மழை பொய்ய வேண்டிய முறைகளையும் ஆண்டாள் நியமிக்கிறார் என்று இந்த பாசுரம் அனுபவிக்கிறார் வைணவ பெரியோர்கள், உரையாசிரியர்கள். பெரும் மழை பொழிய காரணமான தலைவனே, உன்னிடம் கோருவது இதுதான், கையில் கொஞ்சம் மறைத்து வைத்து கொள்ளாமல் மழை பொழிய வேண்டும். பெருங்கடலிலே புகுந்து நீரை முகர்ந்து சப்தத்துடன் மேலே ஆகாயத்திலே கிளம்பி, ஊழி தலைவனான எம்பெருமானது வடிவம் போல உடல் கருத்து, பரந்த அழகிய தோள்களுடைய பத்மநாபன் திருமாலின் வலது திருக்கையிலே உள்ள சக்கரம் போல மின்ன வேண்டும். இடது கரத்திலே உள்ள பஞ்சசயனம் என்ற சங்கு போல் இடி இடித்து முழங்க வேண்டும். அவரது கரத்தினால் உள்ள சாரங்கம் என்ற வில்லிலே இருந்து புறப்படக்கூடிய அம்புகளைப் போல மழை பொய்ய வேண்டும். இம்மழை நாங்கள் உலகில் வாழச் செய்வதற்காக இருக்க வேண்டும். நாங்கள் மார்கழி நீரோட்டத்திலே பங்கு பெறவும், நீர்நிலைகளில் தண்ணி நிரம்பி இருக்க வேண்டும். ஆழி மழைக்கு அண்ணா என்று சொல்லும்போது, அந்த ஆழி மழை கண்ணா அப்படின்றத, ஆழி மழை அண்ணா, மழை பெய்ய காரணமானது ஆழி, கடல் மண்டலம் போல சுழித்து சுழித்து பெய்கிறது மழை. எனவே ஆழி மழைக்கு தலைவன் நீர்க்கடவுள் வருணன். இந்த சின்னஞ்சிறு பெண்களுக்கு அவன் பெயர் போன்ற விவரங்கள் தெரியாது. ஆகவே மழை கண்ணா என்று அழைக்கிறார்கள். தொழிலை விட்டு மழைக்கு அண்ணன், அண்ணாவி, தலைவன், இவர்களுக்கெல்லாம் கண்ணன் தான். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்ற பெரியாழ்வார் போல ஆழிமழை கண்ணா என்று அழைத்தவர்கள், மழை கடவுள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதாக கொள்ள வேண்டும். ஒன்று நீ கைகரவேல், ஒரு பொருளை கையிலே வைத்து மூடிக்கொண்டு, இல்லை என்று குழந்தைகள் விளையாடுவது வழக்கம். மழையை கொஞ்சம்
மீதி வைத்து கொள்ளாது முழுவதையும் பெய்துவிடு. ஆழியில் புக்க முகர்ந்து கொடு ஆர்த்தேரி. மழை பெய்யும் விதத்தை கூறுகிறது இந்த பாசுரம். நீர்நிலையில் உள்ள தண்ணீர் மேலே செல்கிறது, மேகமாக மாறி குளிர்ந்து மழை பெய்கிறது என்று சிறு குழந்தை கூட படிக்கிறார். சாதாரண குளம் குட்டையிலிருந்து நீ தண்ணீரை முகர்ந்து செல்லக்கூடாது. பெரிய கடலின் நடுப்பக்கத்திலே உள்ள முகர்ந்து எடுக்க வேண்டும். இடியுடன் முழக்கமிட்டு கொண்டு மேலே மேகமாக செல்ல வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. வெள்ளை மேகம் மழை பெய்யாது. நீர் நிரண்ட மேகம் கருத்து கொள்ள காணப்படும். இந்த நிறம் திருமாலின் மேக வண்ணத்தை நினைவுபடுத்துகிறது. ஊழி முதல்வனாகிய ஒருவன் உலகை படைக்கும் போது அவன் உடல் பருத்து கருத்து காணப்படுகிறது. கருத்த மேகத்தில் இந்த காட்சியை காண்கிறாள் ஆண்டாள். பாழியாம் தோல். இறைவனுடைய தோள்கள் விசாலமானவை. உலகம் முழுவதும் வந்து தாங்கினாலும் இடம் தருபவை. அவன் தோளாற்றலை நம்பித்தான் உலகம் வாழ்கிறது. எனவே தான் பரந்த அழகிய தோல் என்கிறார். தோலை கண்டார் தோலை கண்டார் என்று கண்டவரை கடைதேறும் தோள்கள் அவை. குன்று போன்றொரு தோலினிலே கொற்றவையில் ஒன்று தங்கினான் உலகம் தங்கினான் என்பார் கம்பர். பற்பநாபன் கொழும்பில் தாமரை, அத்தாமரையிலே பிரம்மனை படைத்தான் அவன். அதாவது நான்முகனை நாராயணன் படைத்தான். அதனால் பிரம்மன் நாராயணனின் முதல் பிள்ளை. அப்பிள்ளை நேர்படாது வீற்றிருக்கக்கூடிய தாமரை தொட்டிலே படைத்தான் இறைவன். தாமரையில் உதித்த தனிப்பெரும் நாயகன். கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து. பத்மநாபனாகிய திருமாலின் வலது கையிலே உள்ள சுதர்சனம் என்கிற திருவாய் சக்கரம் கோடி சூரியர்கள் ஒளியை உடையது. அதே போன்று கண்ணை பறிக்கும் மின்னல் தோன்ற வேண்டும். அவனது இடது கரத்திலே உள்ள சங்கம் போல ஒரே சீராக சப்பதிக்க வேண்டும். ஆம், பாண்டவ கௌரவர் யுத்தத்தின் போது அவனதுடைய அந்த சங்கத்து வாணி சங்கநாதம் கேட்டு பகைவரான துரியோதனர் இதயமெல்லாம் கலங்கியது. அப்படி சம்மதிக்காமல் ஒரே சீராக ஒளி செய்ய வேண்டும். ஆண்டாளுக்கு எம்பெருமானுடைய சங்கடத்தில் மிகுந்த ஈடுபாடு. இறைவன் திருவாயால் வைத்து ஊதுகிறான். அதனால் அதன் மீது பொறாமை கூட உண்டு ஆண்டாளுக்கு. அதன் பெருமையை, அதாவது பக்தி, நாச்சியார் திருமொழியிலே கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள வாய்த்தான் தித்தித்தி இணைக்குமோ சுவைத்த மாதவன் தன் அப்படின்னு அந்த பாடல் திருவாய் நாருமோ அப்படின்னு விருப்புற்று கேட்கிறேன் கண்ணா, எனக்கு அந்த உன்னுடைய சங்கு கூட உன்னுடைய உதட்டில் பட்டு அந்த சங்குக்கு பாக்கியம் கிடைத்தது. அப்ப இந்த பிறவி தொடரை அடுப்பதற்கு, உன்னை நான் வணங்குவதற்கு எனக்கு நீ கொடுப்பியா அப்படின்றது அந்த பாடல். நிறைய கேட்டிருப்பீங்க. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ சுவைத்த மாதவன் மறுசுவையும் ஆறுமோ விற்புற்று கேட்கிறேன்னு சொல்லக்கூடிய என்று தொடங்கும் அந்த 10 பாடலை உலகுக்கு தந்துள்ளார். தாழாத சாங்கம் உதைத்த சரமழை போல் மின்னலடும் இடியிடும் கூடிய மழை சோனமாரியாக சோ என்று கொட்ட வேண்டும். கொஞ்சம் கூட குறைவில்லாமல் கொட்ட வேண்டும். எப்படி தெரியுமா? திருமால் கையிலே சாரங்கம் என்ற வில் இருக்கிறது. அதினின்று அரக்கர்களை அழிக்க அம்புகள் புறப்படுவது போல நீ மழை பெய்ய வேண்டும் என்று ஆண்டாள் இறைவனிடம் பாடுறாங்க. இதே
திருமால் ராமனாக வந்தான். அவனது கோதண்டம் அரக்கர்களை பார்க்கும் வரை இறை தின்ற பாம்பு போல் அடங்கி இருந்ததாம். ஆனால் போர் தொடங்கியவுடன் ராமனது கரம் அம்பு பொழிகிறதோ அன்றி வில்லுத்தான் அம்பு மழை பொய்கிறதோ என்று எண்ணும் அளவுக்கு ஒரே பான மழையாக பொய்யத் தொடங்கியது. அதுபோன்று மழை பெய்ய வேண்டும் என்று சொல்கிறார் ஆண்டார். வாழ உலகினில் பெய்திடாய் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து உலகை அழிப்பது உண்டு. அப்படியின்றி உலகம் வாழும்படி மழை பெய்ய வேண்டும். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை. எங்கும் மழை பெய்ந்து நீர் நிரம்பிய வழிவகையில் நாங்கள் நீராடவும் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி வழியவும் மகிழ்ச்சியுடன் நாங்கள் நோன்பை தொடங்குவோம். மார்கழி நீராட என்கிறார்கள். மழை பாடும்போது இறைவனின் நினைவு வருவதும் ஊமையாக அவனது திருக்கரங்களில் உள்ள ஆயுதங்கள் அமைவதும் இந்த பாசுரத்தினுடைய தனி சிறப்பு. எம்பெருமான் நினைவால் ஆட்கொள்ளப்பட்ட ஆண்டாள் மழை வடிவிலும் மாதவனை காண்கிறார். இந்த பாசுரத்தில் மழையை பார்க்கும்போது மாணிக்க வாசகர் இறைவனை அம்பிகை வடிவிலே தோன்றி முன்னி கடலை சுருக்கி என்று திருவம்பாவை பாடலிலே ஈடுபடுவது இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது. மழை கடவுளான வருணனின் உள்நின்று இயங்குபவன் அந்தர்யாமி திருமாலாததால் இந்த 4ஆம் பாசுரம் நிலையான அந்தர்யாமி என்ற மறைந்திருக்கும் நிலையை குறிப்பிடுகிறது என்பார்கள். ஆகவே அற்புதமான இந்த மார்கழி 4வது நாள் பாசுரத்தை கேட்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் முக்தி நிலையும், அதாவது புற வாழ்க்கை வாழாமல் அக வாழ்க்கை வாழச் சொல்லக்கூடிய அது அற்புதமான தத்துவத்தை இந்த ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் என்று ஆண்டாள் அவர்கள் பாடத் தொடங்கக்கூடிய இந்த பாசுரம் மார்கழி மாதத்தில் யார் இதை கேட்கிறார்களோ, யார் இதை படிக்கிறார்களோ, யார் இதை இந்த பாடலை இசையோடு பாடுகிறார்களோ அவர்களுக்கு அறியாமலே அவர்களிடத்திலே தன்மை ஊற்றெடுக்கும். அப்ப இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிற பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உணரக்கூடிய அற்புதமான தத்துவங்கள் ஒவ்வொன்றும் விளங்கும் என்பது உண்மை. இது சத்திய வாக்கு. ஆகவே நடமாடும் மனித தெய்வங்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த மார்கழி மாதத்துல அன்னை ஆண்டாள் சொல்லக்கூடிய இந்த மார்கழியினுடைய உச்சத்தின் ஞான விளக்கங்களை கேட்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வோமாக. உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டாள் திருவடியே சரணம்.